ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு வரைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் விரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா. தயோக சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜய மங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வ மங்களம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. ஐஹிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती गे सिद्धि कंठ कुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरवर्धिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते. மகிஷாசுரமர்தினிங்கிற அம்பிகை கலியுகத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியா, சண்டமுண்ட விநாசினியா பூலோகத்துல சிவபூஜை பண்ண ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு. மகிஷன் அவனை சம்மாரம் பண்ண பிற்பாடு அம்பாளுடைய ஆவேசமானது 14 புவனத்தையும் தகிக்க ஆரம்பிச்சுடுது. அதனால அம்பாள் சிவபூஜை பண்ண ஒரு சிவக்ஷேத்திரம், ரொம்ப புராதனமான ஒரு க்ஷேத்திரம். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ஊருக்கு போகணும்னா பூர்வ பிராப்தம் இருக்கணும். மகத்தான புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த சிவாலய பிரவேசம் பண்ணலாம். அப்படி ஒரு சிவாலயம் இருக்கு. கலியுகத்துல அபூர்வமா சில விஷயங்கள் கண்கூடா பார்க்க முடியும். அதுல அடியார் ரூபத்துல அம்பிகையே வந்து அனுகிரகம் பண்ண நட்சத்திரம் அது. கிடாத்தலைமேடு அப்படிங்கிற உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரம். மாதவரம்ங்கிற மயிலாடுதுறையிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. காளிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கு. சுவாமி துர்காபுரீஸ்வரர், அம்பாள் காமுகாம்பாள். இந்த சன்னதி, இந்த கோவில் ரொம்ப அபூர்வம். கிருத்தயுகத்துல மகிஷனை சம்மாரம் பண்ணின மகிஷனுடைய தலை விழுந்த இடம் இது. கிடா தலை மேடு. மகிஷனுடைய தலை விழுந்ததுனால மகிஷாசுரமர்தனபுரம் அப்படின்னு சம்ஸ்கிருத பேர். இந்த சிவக்ஷேத்திரத்துல அம்பிகை, துர்க்கை, சண்டிகை சிவபூஜை பண்ணி சிவபெருமான ஆராதனை பண்ணின காரணத்தினாலேயே சிவபெருமானுக்கு துர்காபுரீஸ்வரருங்கிற பேர். தனியான சன்னதியோட துர்கா பரமேஸ்வரி எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். எப்படி தியான சுலோகம் சொல்றதோ அதே மாதிரியான 8 கரங்களோட நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவியாக விக்கிரகங்களுடைய அபூர்வ தன்மையில நாசிகாபரணம் அப்படின்னு மூக்குத்திய போட்டுண்டு அனுகிரகம் பண்ற. கர்ப்ப கிரகத்தினுடைய மூலமூர்த்திக்கு நாசியில துவாரம் இருக்காது, அது இயற்கையிலேயே துவாரம் உண்டாச்சு. அம்பாள் ஆசைப்பட்டு, நான் ரொம்ப உக்ரமா இங்க வந்தேன், என்னுடைய உக்ரத்தை தனிச்சா ஸ்திரிகள் மூக்குத்தி போடக்கூடிய காரணமே கோபப்படப்படாதுங்கிறதுக்காக. அதனால ஒரு நாசிகா ஆபரணத்தை போட்டுண்டு அனுகிரகம் பண்றா ஜெகன்மாதா. மகிஷன் மேல நின்றுண்டு
தியான ஸ்லோகத்தினுடைய ரூபமாவே இருப்பா. அஷ்டௌ புஜாங்கி மகிஷமர்தனி சச்சங்கு சக்கர சிரசூலதாரிணி தாம் திவ்ய யோகிம் சிரஜாத வேதசீம் துர்காம் சதாகும் சரணம் பிரபத்தே அப்படின்னு அபயவரத ஹஸ்தத்தோட மற்றைய கரங்கள்ல சங்கு சக்கரம் திரிசூலம் வில்லு கதை சக்கராயுதம் இவையெல்லாம் ஏந்திட்டு அனுகிரகம் பண்ணிருக்கா பரமேஸ்வரி. அந்த மகிஷாசுரனை சம்மாரம் பண்ணின திரிசூலத்தை இங்க வச்சிருக்கான். 20 அடி உயரத்துல அது இருக்கு. சூலுனி துர்காவா 20 அடி பூமிக்கு கீழே இருக்கு. அண்ட பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் காக்கிறது இந்த சிவக்ஷேத்திரம். இங்க இருக்கக்கூடிய அம்பாள் இருக்காளே, அம்பாள் எப்படி புஷ்பபானத்தை வச்சுட்டு இருக்கா. அம்பாளுடைய தியானம் சொல்றதே, அம்பாளை ஆராதிக்கிறதே. சிந்தூராருண விக்கிரகம் திருணஜனா மாணிக்க மௌலி ஸ்புரத் தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகி மாபீனவட்சோருகாம் பாணிப்யாம் பலிபூர்ண ரத்ன சடகம் ரக்தோத்வலம் பிப்ரதி சௌமியாம் ரத்ன கடஸ்தரக்த சரணாம் தியாஜேத் பராம் அம்பிகாம் அருணாம் கருணாம் தரங்கிதாட்சீம் திருதபாசாங்குஷ புஷ்பபான சாபாமணிமாதிபிராமிருதா மயூகைஹி அஹமித்தேவ விபாவயே பவானீம் தியாஜேத் பத்மாசனஸ்தாம்பிகாசிதாவதனாம் பத்மபத்ராஜதாக்ஷீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரகலிதல சத்யேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபஜதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீ வித்யாம் சாந்தமூர்த்திம் சகல சுரணுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீ. அப்படி புஷ்பபானத்தோட அம்பாள் தங்கிட்ட இருக்கக்கூடிய புஷ்பபானத்தை மன்மதனுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தான். மன்மதன் தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல தங்கிட்ட இருக்கக்கூடிய புஷ்பபானத்தினால சிவபெருமானை அடித்து தான் எரிஞ்ச நிலையில மீண்டும் உருப்பெற்று தனக்கு தேவையான ஆயுதங்களை தேவைப்படும் போது லோக சிருஷ்டிக்காக எந்த இடத்துல அனுகிரகம் ஆகிக்கலாம் தேடி தேடி திரிந்து கடைசியா இந்த சிவக்ஷேத்திரத்துல அம்பாலை பூஜை பண்ணி அம்பாள் மன்மதனுக்கு நேத்திரத்தையும் அவன் பயன்படுத்துவதற்கு வேண்டிய காம பானங்களையும் புஷ்ப பானங்களையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறா. தன் கையிலேயே புஷ்பபானத்தை வச்சுட்டு இருக்கா. அம்பாள் வச்சுட்டு இருக்கக்கூடிய புஷ்பபானம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபாவம் அனுகிரகம். ஆனால் மன்மதனால இந்த உலகத்தினுடைய படைப்பு ஏற்படணுங்கிறதுக்காக அவன் கையில மலர் பானங்களை கொடுக்குறான். அதனாலேயே அம்பாளுக்கு விரும்பிய வரங்களை தருபவள் காமுகாம்பாள் அப்படின்னு பேர். அழகான அம்பாள், அழகான சன்னதி. இதெல்லாம் க்ஷேத்திர விசேஷம். இந்த க்ஷேத்திரத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது. கலியுகத்துல நிறைய கண்கூடா பார்க்கலாம் சிலதெல்லாம். இந்த பூஜை பண்ண அர்ச்சகர் சுவாமிக்கு அம்பாள் பிரத்யட்சமான பல சந்தர்ப்பங்கள்ல அம்பாளுக்கு அபிஷேகமெல்லாம் ஆகி ஹாரத்தி பண்றத அம்பாளுடைய முகத்திலேயே வேர்வை துளிகளை பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய துர்க்கையோட சன்னதி இங்க அவ்வளவு வரப்பிரசாதி விசேஷமான சன்னதி. சண்டியாகத்தினுடைய தேவதையாக அவர் இருக்கா இல்லையா, அதனால திடீர்னு நினைச்சா உக்ரமாயிடுவா போல இருக்கு. அதனால விசேஷமா பானகம் பாயசம் இதெல்லாம் நைவேத்தியம். ஒரு சந்தர்ப்பத்துல அம்பாளுக்கு சம்பூர்ணமா லக்ஷார்ச்சனை எல்லாம் முடிச்சு லலிதா திரிசதிக்கு ஏற்றவாறு 300 சுமங்கலிகளை பூஜை பண்ண அமர்த்திருக்காங்க. 300 சுமங்கலிகளுக்கும் மங்கள திரவியம் வஸ்திரம் விசேஷமா அந்த சுமங்கலிகளுக்கு ஆராதனை பண்ணுவதற்கு உண்டானது எல்லாத்தையும் அழகான ஒரு வேணு பாத்திரத்துல மூங்கில் தட்டுல எல்லாத்தையும் வச்சு 300 பேர் அந்த கோவில் பிரகாரத்துல உட்கார வச்சு ஆவாகனம் பண்றான். எப்படி அதுல உண்டோ அதே மாதிரி ஆவாகனம் பண்றான். ரொம்ப அபூர்வம். சுமங்கலி பூஜை எங்க நடக்கிறதோ கண்ணால பார்க்கறது விசேஷம், பூஜை பண்றது விசேஷம், மங்கள திரவியங்கள் கொடுக்கறது விசேஷம். இதெல்லாம் அவாவாளுடைய குடும்பத்துல சௌபாகியத்தை உண்டாக்கி தரும். சௌபாகியம் வேணும் அப்படின்னா சுமங்கலி பூஜை. 300 பேர்ல ஒருத்தர் வரல, 299 பேர் வந்துட்டு ஒருத்தர் வரல. இப்படி அர்ச்சகர் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார், ஒருத்தரை காணும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டார். முதல்ல அம்பாள் இருக்கிறதே, அப்புறம் என்ன கவலை, என்ன
முதல்ல இருக்கக்கூடிய மூங்கில் தாம்பாலத்துல எல்லாம் இருக்கா? அம்பாளுக்கு உண்டான வஸ்திரம் இருக்கா? அம்பாளுக்கு உண்டான மற்ற திரவியங்கள் இருக்கா? மஞ்ச கிழங்கு இருக்கா? எல்லாத்தையும் பார்க்குற அழகா அது அம்பாள்கிட்ட கொண்டு போய் முதல்ல பிரசன்னதையா வைக்கிறேன். இது 299 கொடுத்து பூஜையை பண்ணி தீபாராதனை எல்லாம் முடியுது. 300 ஆச்சுன்னா சுமங்கலிகளுக்கெல்லாம் மாத்தியானிகத்துல பூஜனமாச்சு. எல்லாருக்கும் நலங்கள்லாம் வச்சுட்டா அவா கிளம்பிண்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு வயோதிக ஸ்திரி உள்ள வரா. அப்படி வரா பிரகாரத்துல அர்ச்சகர் சன்னதியில இருக்கார். அம்பாலை பார்த்துட்டே இருக்கார். பூஜை பண்ற அர்ச்சகருக்கு என்ன அப்படின்னா, ஒரு மிஷின் மாதிரி பண்ணக்கூடியது பூஜை அல்ல. ஊனினை உருக்கி உள்ளொலு பெருக்கி சுவாமியோட பேசணும். நைவேத்தியம் ஆறுதா, இது அம்பாளுக்கு சமர்ப்பணம் ஆகுது. அபிஷேகம் ஆறுதா, இங்க அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா. ரொம்ப பரம பவித்திரமா பரம ஜாகிரதை அலங்காரம்லாம் ஆன பிற்பாடு எப்படி தான் பிரேமையா யாரை பார்த்து அனுபவிப்போமோ அது மாதிரி அம்பாலை பார்த்து 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 பூரிச்சு போயிடும். அப்படியே அந்த அர்ச்சகர் அம்பாள் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அம்பாளுடைய திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பார்க்க 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 பரமானந்தம். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு கொலுசு சத்தம். பிராகாரத்துல வர ஜோதிக ஸ்திரி மாமா அப்படிங்கிறா. திரும்பி பார்க்கறா, அம்பாள் மாதிரியே இருக்கா பார்க்கறதுக்கு. அவ்வளவு அழகா இருக்கா. அழகுன்னா நாம பார்க்கற அழகு இல்ல, தேஜஸ். அது ரொம்ப தாமசமாயிடுது. சுமங்கலி பூஜைக்கு சொல்லியிருந்தா இவருக்கு சுருக்குன்னு போட்டுருந்தா. உடனே உள்ள கூப்பிட்டார். இப்பதான் மாமி எல்லாம் முடிஞ்சது, இருங்கோ உங்களுக்கு எல்லாம் அம்பாள்கிட்ட வச்சிருக்கேன், வாங்க ஆத்துக்கு போய் ஆகாரத்தை பண்ணலாம், வாங்க அப்படின்ட்டு. வெகு தொலைவுல இருந்து வரேன், ஆத்துக்கு வர வரைக்கும் நல்ல நிலை முடியாது, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னா ஒரு மணப்பலகையை போட்டார். உட்கார்ந்துட்டா. அம்பாளுக்கு முதல்ல நைவேத்தியம் ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சிருந்தார். அந்த தாம்பாளத்து மேலையில் இருக்கக்கூடிய இலைய கொண்டு வந்து வாழ்க்கை வச்சு அம்பாள்கிட்ட இருக்கிற வஸ்திரத்தை கொண்டு வந்து கையில கொடுத்தார். எல்லாத்தையும் வாங்கிட்டா. நான் அப்படியே சாப்பிடட்டேன் மாமா, எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஆகாரத்துல கையலம்பிட்டா. மாமா குடிக்க கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கோன்னா. என்னன்னு பார்த்தாரு, இந்த அறிவறியில எதை எங்கெங்க வச்சிருக்கோங்கிறது சமயத்துல நம்ம மறந்துடுவோம். அதனால தன்னோட ஆத்திற்கு போய் தூத்தெடுத்துன்னு வரதுக்காக போனேன். அப்படி நடந்து போனேன். போய் ஆத்துல போய் ஒரு சொம்பு தீர்த்தம் எடுத்துட்டு உள்ளபடி வர. சின்ன கோவில், இன்னைக்கும் நீங்க போனேன்னா பார்க்கலாம். அவாமும் கோவிலும் பக்கத்துல தீர்த்தம் எடுத்துன்னு உள்ள வர. அந்த வாசல் ஒரு வாசல் தான், வேற வெளியும் கிடையாது. இப்பிரகாரத்துல உட்கார்ந்த இடத்துல பாக்குறார். பிரகாரத்தை பாக்குறார். அண்ணன் தேடுறார். மாமிங்கிறார். தூத்தம் கேட்டாலே, சாப்பாடெல்லாம் போட்டோம், தூத்தம் கேட்டாலேன்னு கவலையா போயிடுது. உடனே வாசல்ல குழந்தைகள் இருக்கா. அந்த ஊருக்கு இன்னைக்கு போகணும்னா கூட வாகன வசதியோட இருந்தா தான் போகலாம். அவ்வளவு பெரிய ஒரு சின்ன குக்கிராமம். அன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வழியே கிடையாது. இந்த பாடசாலை குழந்தை எல்லாம் வந்திருந்த அந்த அர்ச்சனைக்காக சைக்கிளை கொடுத்து 4 திக்கும் தேடி பார்க்க சொல்றாரு. மாமி மிஞ்சி போயிருந்தா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, தேடி பாருங்கப்பான்னு. எங்கேயும் மாமி கிடைக்கல. மாமாக்கு இதே ஞாபகம். சாயந்தரம் நவசக்தி அர்ச்சனை ஆறுது. நவசக்தி அர்ச்சனை ஆகி அம்பாளுக்கு நவவிதமா நைவேத்தியம். நவசக்தி அர்ச்சனைனா 9 நைவேத்தியம், 9 புஷ்பம், 9 அர்ச்சகர்கள், 9 தீபாராதனை, எல்லாம் நவமா இருக்கணும் இல்லையா? எல்லாம் மாறுது. அம்பாளுக்கு தீபாராதனை அலங்கார தீபம் மாறுது. அம்பாளுக்கு நைவேத்தியம் நான் பண்றா, புஷ்பாஞ்சலி பண்றா, பஞ்சஹாரதி பண்றா. பஞ்சாரதி பண்ணி கீழே வச்ச உடனே வந்திருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமித்திற்கு ஆவேசம். மாத்தியானிகம் நான் தாண்டா வந்தேன், எனக்கு பூரணமான சந்தோஷம், உனக்கு அனுகிரகம் அப்படின்னா. அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம் அம்பாலே சுமங்கலியாக வந்து மங்கள திரவியங்களை ஏற்ற அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் தான். நாம ஸ்ரத்தா புக்தியோட பண்ணக்கூடிய பூஜையில, யாக யஜ்ஞத்துல எல்லாவற்றிலும் தேவி பிரசன்னதையா உட்கார்ந்துப்பார். எப்படி சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றதை ஹனுமார் வந்து உட்கார்ந்துப்பாரோ, அது மாதிரி சண்டி தேவி ஆராதனை பண்ணினார், ஜெகன்மாதாவான துர்க்கை ஆராதனை பண்ணினாள். அந்த அம்பாள் என்ன பண்ணுவாளாம், ஏதாவது ஒரு ரூபத்துல உட்கார்ந்துட்டு அதை கேட்டுட்டு இருப்பா, ஏதாவது ஒரு ரூபத்துல உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருப்பா, ஏதாவது ஒரு ரூபத்துல உட்கார்ந்துட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இருப்பா. எந்த இடத்துல சண்டி ஹவனம் நடக்கிறதோ, எந்த இடத்துல தேவி ஆராதனை பண்றாலோ, அந்த இடத்துல அம்பாளுடைய பிரசன்னதைய, அம்பாளுடைய அனுகிரகம பூரணமா பெறலாம். யாருக்கு பாக்கியம்
புண்ணியம் இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட சிவக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய கிடாத்தலை மேடு வாழ்க்கையில ஒருமுறை சந்தர்ப்பம் அமையறத அவசியம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய வசத்தியான ஒரு க்ஷேத்திரம். அம்பாளுடைய சரணத்துல பத்திர புஷ்பத்தை சாற்றோம். நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் என்றால் அம்பாள். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவளிதான் அம்பாளுக்கு உண்டான பிராதான்யமான நாமாவளி. அதை யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கு சௌபாகியம் உண்டு. ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படிங்கிற ஆனந்தமயமான ஒரு நாமாவளியை ஜபிப்போம். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பராபரி ஜெகன்மாதா ஜெகதம்பியனுடைய அனுகிரகம், காமுகாம்பாள் சமேத துர்காபுரீஸ்வரர் பிராகாரத்தில் இருக்கக்கூடிய துர்காம்பிகை நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அந்த அம்பாளை போற்றுவோம். ஜெய் ஜெய ஜெய் ஜெய ஜெய தேவி, ஜெய் ஜெய 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 தேவி, துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம், கனக துர்கா தேவி சரணம்.